உனக்கு 6 சீட்டு தான் வேணும்னா இரு, அது ஓடி போன்ற மாதிரி தான் இது பேச்சு. இது தேவைதானா? சார் திருமாவளவன் சொல்லும்போது கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நீங்க வாங்குற 4 ஓட்டுல ஒரு ஓட்டு எங்களோட ஓட்டு அப்படின்ட்டு. அப்ப 234 தொகுதியில் ஒரு 50 சீட்டாவது வாங்கணும்ல சார்? ஏன் 50 சீட்டு நீங்க சொல்லுவேன், நான் 20 சீட்டு வாங்குங்கன்ற. நான் 50 சீட்டு நாங்க 20 சீட்டு வாங்குங்க. உங்களுக்கு 20 சீட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா உண்மையான கட்சி அதுன்னு நான் சொல்லுவேன். 6 சீட்டு கொடுத்தா உங்களை எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க இதிலே தெரியுது. இதுல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அருமையான இபிஎஸ் அவர்கள் மக்கள் நலத்துக்காக தமிழ்நாடு மக்கள் செழிக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசோடு கூட இணைந்துட்டார். ஏன்னா எது இருந்தாலும் மத்திய அரசாங்கம் ஒப்புதல் இருந்தால்தான் மாநில அரசு எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். திமுக என்ன சொல்லுவாங்க, சுயாட்சி வேணும், சுயாட்சி வேணும், சுயாட்சி வேணும். எதுக்கு சுயாட்சின்னு மக்களுக்கு புரியல. ஆனா சுயாட்சி என்னன்னா தங்க குடும்ப சுயாட்சி. அது 5 வருஷம் அழகாக சுயாட்சி பண்ணிட்டாங்க இல்ல, மாநில சுயாட்சி இல்லை, அது குடும்ப சுயாட்சி நல்ல அருமையா பண்ணிட்டாங்க. குடும்பம் நல்ல செழித்து இன்னும் ஒரு ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் அவங்க வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவாக இந்த 5 வருஷத்துல சேர்த்து வச்சுட்டாங்க.